வெல்கம் டு சிந்து சமையல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முக்கணி பாயாசம். பலாப்பழம் பொடியாக கட் பண்ண பீஸ், அப்புறம் 15 முந்திரி பருப்பு, 1/2 கப் மில்க் மெய்ட், 3 வாழைப்பழம், 2 ஸ்பூன் நெய், 1/4 கப் ஜவ்வரிசி. கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாம். அதில் எடுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க நெய்யில் இந்த ஜவ்வரிசியை போட்டு வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1/2 லிட்டர் பாலை சேர்த்து வேக விட்டுறலாம். இப்போ ஜவ்வரிசி நெய்யிலே நல்லா வறுத்தனால 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க மில்க் மெய்ட் சேர்த்துக்கலாம். மில்க் மெய்ட் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா ஆறின பிறகு மித்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. உங்ககிட்ட மில்க் மெய்ட் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பழங்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், முந்திரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த பாயாசத்தை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த முக்கணி உள்ள பாயாசத்தை இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.